ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை நீங்க ஏத்தினாலே போதும். கையில் பணம் தாண்டவம் ஆடும். அதிர்ஷ்டம் செல்வம் இது ரெண்டும் சேர்ந்து கிடைக்கும். அது என்ன தீபம் என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன இலை மீது தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருஷத்துல ஒரு முறை வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதியை நாம வணங்குவோம்னா அது விநாயகர் சதுர்த்தி தான். மற்ற மாதங்கள்ல தேய்பிறை சதுர்த்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை சங்கடகர சதுர்த்தியா நம்ம எடுத்துப்போம். ஆனா ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. விநாயகர் பெருமான் அவதரிச்ச இந்த நாள்ல நம்ம விநாயகர் பெருமானை வணங்கணும்னா விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த சிறப்பான நாட்களா அமையுமா. அதை விட முக்கியமானது விநாயகரோட வழிபாடு பொதுவா எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா தடைகள் நீக்குவதற்காக. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல தடைபட்டுக்கிட்டே இருக்கு, காரிய தடை அதிகமா இருக்கு. எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அதுல பெருசா முன்னேற்றம் கிடைக்கல, எடுத்த எந்த ஒரு விஷயமும் தோல்வியில முடியுதுன்னு இப்படி எந்த விதமான கோரிக்கை இருந்தாலும் அதை விநாயகர் பெருமான் கிட்ட முன்வைக்கும் போது கண்டிப்பா அது நிறைவேறும். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமான் அவதரிச்ச ஆவணி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதிய நம்ம விட்டுறக்கூடாது. கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயும் புதுசா விநாயகர் சிலை வாங்கி அதுக்கு வழிபாடு நடத்தி மறுநாளோ இல்ல அன்றைய தினமோ நீங்க கோவில்லையோ இல்ல கடற்கரையிலயோ போயிட்டு அந்த விநாயகர் சிலையை நீங்க விட்டுட்டு வருவீங்க. அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விநாயகர் எந்த நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள வராரு அப்படிங்கிறது நம்ம கவனிச்சே ஆகணும். அதுவும் ராகு காலம் யமகண்டம் இது மாதிரி நேரங்கள் இல்லாம நல்ல நேரமா பார்த்து நீங்க விநாயகரை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரணும். இன்னைக்கு மதியம் 2:22 சதுர்த்தி திதி பிறந்துடுது. அது மறுநாள் ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாலை 3:52 வரைக்கும் இருக்கு. புதன்கிழமை 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். விநாயகர் சிலையை வாங்குறதற்கான சரியான நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா 9:15 10:15. இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப உகந்த நேரம். அந்த நேரத்துல விநாயகர் சிலையை வாங்கிட்டு வீட்டுல வச்சுட்டு உங்களோட அடுத்த வேலையை நீங்க பாருங்க. அதாவது விநாயகர் சதுர்த்திக்கான அந்த நைவேத்தியங்கள் தயார் செய்யறது, பூஜை சுத்தம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க 10:15 மணிக்கு மேல பண்ணிக்கலாம். 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கிறதால படையல் போட்டு வழிபாடு நடத்தி நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கிறவங்க 1:30 மணிக்கு மேல படைச்சிக்கலாம். அதே மாதிரி விநாயகர் சிலைக்கு அபிஷேகங்கள் பண்றதையும் 1:30 மணிக்கு மேல பண்ணிட்டு கையோட நீங்க பூஜையை முடிச்சுக்கலாம். இதுதான் விநாயகர் சதுர்த்தியை வழிபடுவதற்கான சரியான நேரம். விநாயகர் சிலை வாங்குவதற்கான சரியான நேரமும் இந்த ஒரு மணி நேரம் தான். விநாயகருக்கு பெருசா நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்க முடியல. ஏன்னா இப்ப நம்ம வீடியோஸ்லயே நிறைய கமெண்ட்ஸை பார்க்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்க சொல்ற வழிமுறைகள் பண்ண முடியல, அதை விட முக்கியமானது சொல்லக்கூடிய பொருட்களை வாங்க முடியல, ரொம்ப எளிமையா விநாயகரை வணங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கடவுள்களே எளிமையான கடவுள் விநாயகர் தான். நீங்க என்ன உருவமா பிடிச்சு வச்சு விநாயகரை பாவிச்சு வழிபாடு நடத்துறீங்களோ அந்த உருவத்துல அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர். அது மாட்டு சாணமா இருந்தாலும் சரி, களிமண்ணா இருந்தாலும் சரி, சந்தனம், இப்படி எல்லா பொருட்களையும் அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானுக்கு பெருசா நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியலையா, பரவாயில்ல, எருக்கம்பூ மாலையை வாங்கிட்டு விநாயகர் சிலைக்கு சமர்ப்பிச்சுட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவு அவல், பொரி, சர்க்கரை, இது கடைகளில் இப்ப ரெடிமேடாவே விற்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விற்கக்கூடிய 10 ரூபாய் கொடுத்த அந்த ஒரு பொருளை வாங்கிட்டு நீங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சமர்ப்பிச்சாலே அது ஒரு மனசார ஏத்துப்பாரு. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இது ஏழ்மை நிலையில இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் ஏற்றலாம். அவங்களோட செல்வ நிலை இருக்கிறத விட பன்மடங்கு பெருகும். பொதுவாகவே நம்ம இறை வழிபாடு பண்ணும்போது சாதாரணமான இறை வழிபாடு பண்றதை விட தீபமேத்தி வழிபாடு செய்யறதுக்கான சக்தி கொஞ்சம் அதிகம். கோவிலுக்கு போயிட்டு நீங்க விநாயகரை வணங்கிட்டு வரும்போது சாதாரணமா வணங்குறத விட அந்த விநாயகருக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்க கோரிக்கை நீங்க முன் வச்சிங்கன்னா நீங்க உங்க கோரிக்கையை விநாயகர்கிட்ட முழுமையா கொண்டு போய் சேர்த்த ஒரு பலன், ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் தீப வழிபாட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அதுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியும் ஒரு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எப்பவும் போல விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டோட பூஜை அறையில காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு இதெல்லாம் நீங்க ஏற்றிருப்பீங்க. அது இல்லாம இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஏற்றக்கூடிய தீபம் ரொம்ப பிரத்யேகமான தீபம். மற்ற விளக்கெல்லாம் எப்பவும் ஏற்றி வச்சுட்டு உங்களோட ஓய்வு நேரத்துல நீங்க அந்த தீபத்தை ஏற்றி வச்சாலும் சரி, அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் இலை தான். அது என்ன இலைனா செம்பருத்தி இலை. விநாயகர் வழிபாட்டுல இந்த செம்பருத்தி பூ ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுலயும் விநாயகரோட இந்த உருவங்கள் செம்பருத்தி இலையிலே தயார் செஞ்ச மாதிரி விநாயகர் போட்டோலாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு செம்பருத்தி செடிக்கும் அந்த இலைக்கும் விநாயகருக்கும் தொடர்பு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த செம்பருத்தி இலை, அது எந்த செம்பருத்தியா இருந்தாலும் பரவாயில்ல, குறைந்தது ஒரு 3, அதிகபட்சம் 9. இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போது நம்ம 6 எண்ணிக்கையில இந்த செம்பருத்தி இலை வச்சிருப்போம். அந்த 6 செம்பருத்தி இலைகள் நீங்க பறிச்சுட்டு சின்னதா ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல ஒரு மணப்பலகை இருந்தாலும் சரி, அது மேல
இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி சுத்தி நீங்க அந்த இலைகள வந்து அடிக்கிறணும். அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல்விளக்கு வைத்து தீபம் போடணும். அப்படி போடக்கூடிய தீபம் நெய் தீபமா இருந்தா விசேஷம். ஒருவேளை நெய் தீபம்லாம் ஏத்த முடியல, எங்களால தீப எண்ணெய் ஊற்றி தான் தீபம் போட முடியும்னா, தாராளமா நீங்க தினமும் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் போடுவீங்களோ, அந்த எண்ணெய் நீங்க பயன்படுத்திக்கோங்க. நெய் விளக்கு போட முடிஞ்சவங்க நெய் விளக்கு போட்டுக்கலாம். செம்பருத்தி இலையை சுற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தீபம் இருக்குல்ல, இது ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு தீபம். அந்த விநாயகர் பெருமானையே, அந்த கணேசரையே உங்க வீட்டுக்குள்ள வரவழைச்சு இந்த தீபத்துக்குள்ள அமர வைக்கிறதுக்கான அற்புதமான வழிபாட்டு முறை தான் இது. இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் அதை விநாயகர் கிட்ட மனசார சொல்லுங்க. நீங்க மனசார பேச பேச அவரும் அதை காது கொடுத்து கேட்பாரு. இந்த தீபம் பொதுவாகவே இறை வழிபாடு செய்யும் போது தீபம் ஏற்றி என்ன வழிபாடு செய்றீங்களோ அதை விட கூடுதல் விசேஷம். செம்பருத்தி இலைகளை வைத்து அதுக்கு நடுவில் ஒரு தீபத்தை ஏற்றும் போது, அதுவும் இந்த தீபத்தை எங்க ஏற்றி வைக்கணும்னா, முடிஞ்சா புதுசா விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்றீங்கல்ல, அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி தட்டு மேல இந்த இலைகளை வைத்து அதுக்கு நடுவில் தீபம் ஏற்றி இந்த தீபத்தை அந்த விநாயகர் சிலை முன்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும். தீபத்தை ஏற்றி வச்சு உங்க கோரிக்கைலாம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற விளக்குகள்லாம் குளிர வைக்கும் போது இந்த தீபத்து மேலே ஏற்றிருக்கக்கூடிய இந்த விளக்கையும் குளிர வச்சிடலாம். அதுக்கப்புறமா அன்றைக்கு இரவோ இல்லை மறுநாளோ அந்த இலைகளை மட்டும் எடுத்து அப்புறப்படுத்தி கால் படாத மாதிரி ஏதாவது வீட்டில் வந்து பூந்தொட்டி செடி இருக்கும், அந்த தொட்டியில் போட்டாலும் சரி, இல்லை பக்கத்தில் ஏதாவது நீர்நிலைகள் கிணறு இருக்கு, ஆறு ஏரி குளம் இருக்குனாலும் பூஜை அறையில் காய்ந்த பூக்கள்லாம் போடும்போது அது கூட சேர்த்தே இந்த இலைகளை நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரம் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறது எல்லார் வீடுகளிலும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியது. அப்படி உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இலை இல்லைனா கூட அக்கம்பசனர்கிட்ட தாராளமாக நீங்கள் இந்த செம்பருத்தி இலைகளை வாங்கிக்கலாம். இதை நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்குற கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து சாதாரணமாக காசு கொடுக்காம வாங்கிட்டு வந்து இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க. நிறைய பேர் வீடுகளில் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறத மாலை நேரங்களில் பண்ணுவாங்க. அதாவது இருட்டினதுக்கு அப்புறம் விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் விநாயகர் சிலையை வாங்கக்கூடிய பழக்கமும் இன்னும் நிறைய ஊரில் இருக்கு. ஆனால் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அந்த சதுர்த்தி திதி வந்து மாலை 3:51 முடிஞ்சிடும். சதுர்த்தி திதி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த விநாயகர் சிலையை வாங்கிட்டு வந்து தீபம் ஏற்றதுல அந்த அளவுக்கு பெருசா பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத விட கூடுமான அளவுக்கு 3:52 இல்லைன்னா அதிகபட்சம் 3:30 மணிக்குள்ள விநாயகர் சதுர்த்திக்கான வழிபாட்டை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மாலை நேரத்துல வேணும்னா நீங்க கோவிலுக்கு போயிட்டு அங்க நடந்திருக்கக்கூடிய விநாயகர் நடந்திருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு நீங்க விநாயகரை வணங்கிட்டு வரலாம். அந்த நேரத்துல குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் ஒன்னா போய் விநாயகரை வணங்கி ஒரே ஒரு சிதறு தேங்காய் உங்க குடும்பத்து சார்பில் யாராவது ஒரு நபர் சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு வழிமுறைகளை இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பின்பற்றி நீங்க வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். எல்லா விதமான கடவுள்களையும் நாம வணங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம அந்த வேலையவே நம்ம ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட விநாயகருக்கு உகந்த இந்த ஒரு விநாயகர் சதுர்த்தியை, வளபிரி சதுர்த்தி திதியை நீங்க தவற விட்டுறாதீங்க. அடுத்து நீங்க 1 வருஷம் காத்திருக்க மாதிரி ஆகிடும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.